இல்லாத நோய் நினைச்சு பயப்படுறீங்களா? ஹைப்போகாண்ட்ரியான்னு ஒரு வியாதி இருக்குங்க. அதாவது மனம் சம்மந்தப்பட்ட வியாதி அது. 25 வருஷமா நான் பார்க்குறேன். நெறைய கிளையண்ட்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரீசன்ட்லி நான் ஒரு கிளையண்ட்ஸ பார்த்தேன். அவங்களுக்கும் அது இருக்கு. அதனால தான் இந்த பதிவ நான் போடுறேன். அதாவதுங்க, இது என்ன சொல்லுவாங்கன்னா, பார்ட் ஆஃப் என்க்சைட்டி டிஸார்டர். அதாவது எதிர்காலம் நடந்து ஏதோ நம்மளுக்கு கெட்டது நடந்துருமோன்னு ஒரு பயம் தான் இந்த என்க்சைட்டி டிஸார்டர். அது உள்ளுக்கு ஒரு விஷயம் தான் ஹைப்போகாண்ட்ரியா. ஸோ நெறைய பயம். அதோட பேஸ் ப்ராப்ளம் வந்து பயம். ரைட்? சம்டைம்ஸ் ஒரு பார்ட்டிக்கு போமாட்டாங்க. அவங்களுக்கு ஒருத்தவங்கள்ட்ட சரியா பழக மாட்டாங்க. ஏன்னா, அவங்க கிட்ட போனா அவங்களுக்கு சீக்கு வந்துரும்னு பயப்படுவாங்க. ஒருவேளை எனக்கு இந்த நோய் இருக்கா? ஒருவேளை எனக்கு அந்த நோய் இருக்கான்னு அவங்களே கற்பனை இதில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா, அவங்களே ஒரு வேலிய போட்டு உட்காந்துக்குவாங்க. அது உள்ளுக்கு. வாழ்க்கைய அனுபவிக்க அவங்களுக்கு தெரியாது. கஷ்டப்படுவாங்க, பயப்படுவாங்க. அந்த பயத்திலே அவங்களே அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அவங்களோட வாழ்க்கைய சந்தோஷத்த அவங்களே குறைச்சுக்குவாங்க. ஸோ இது ஒரு மோசமான நிலைங்க. நெறைய பேருக்கு இருக்கு. அண்டு இது எப்படி தெரியும்னா, ஜோதிட ரீதியில எப்படி நம்ம பார்க்கணும்னா, முதலாக 6வது வீடு பார்க்கணும். 6வது வீடு வந்து நோய் சம்மந்தப்பட்ட வீடு. 3 கிரகங்கள் பார்க்கணும். சந்திரன். சந்திரன் வந்து நெறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. அதுல ஒரு விஷயம் நம்ம உடல் சென்சிட்டிவிட்டி. சில பேருக்கு வந்து ஒரு கல்லு கால்ல குத்தினா கூட தெரியாம நடந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு சென்சிட்டிவா இருக்காது. சில பேருக்கு ஒரு சின்ன விஷயம்னாலும் அவங்களுக்கு சம்திங் இஸ் ராங் இன் மை பாடின்னு அவங்களுக்கு தோணும். சந்திரனோட ஒன் ஆஃப் த விஷயம் வந்து சந்திரனோட அது தன்மை அதுக்கு. 2வது சனி பகவான். சனி பகவான் பயம் இருக்குல்ல, அந்த பயத்த வந்து குரானிக் வொரி. அதாவது ஒரு மாரி மனசுல அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப நாளா சில சமயம் வருஷ கணக்கா இருக்கும். நல்லா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஏதோ அண்டிருமோ, ஏதோ நம்மளுக்கு சீக்குன்னு அந்த பயம். அது ரொம்ப நாளா இருக்கிறது வந்து சனி. 3வது வந்து குரு பகவான். குரு பகவான் எல்லாத்தையும் உயர்த்துவாரு. சரி. ஸோ இந்த 3 கிரகங்களும் வந்து சரியா இல்லாத நிலையில இருந்தால், இல்ல 6வது வீட்ல இருந்துச்சுன்னா, இல்ல 6வது வீடுக்கும் இந்த சந்திரனுக்கும், 6வது வீடுக்கும் சனிக்கும், 6வது வீடும் குருவுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து சரியில்லாம இருந்துச்சுன்னா, ஏதோ தாக்கம் இருந்துச்சுன்னா, தென் இந்த ஹைப்போகாண்ட்ரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க அந்த மாரி ஒரு ஆள்னா, பரிகாரம் பண்றது முக்கியம். ஓகே. இந்த மாரி நெறைய பேருக்கு இந்த 25 வருஷமா பண்ணியிருக்கேன். நெறைய பேருக்கு வாழ்க்கையில நெறைய மாற்றம் இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது வந்து நான் மருத்துவர் கிடையாது. நான் சைக்காலஜிஸ்ட் கிடையாது. அ என்ன சொல்லுவாங்க, உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்க வந்து கிளினிக் போறது தான் நல்லது. இருந்தாலும் ஜோதிட பரிகாரம் வழியாக நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். இந்த மாரி பரிகாரம் பண்றனால அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க தொடர்பு கொள்ளலாம். எவ்வளோன்னு கேட்காதீங்க. இந்த சோசியல் மீடியா, TikTok எல்லாம் வந்து சொல்ல முடியாது இவ்வளோதான்னு. பட் இது ஒரு சேவையா பண்ணிட்டுருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி அஃபோர்டபிள். என் நம்பர் பயோ இருக்கு. நீங்க தொடர்பு கொள்ளலாம். நன்றி.